படம் பார்க்க போறேன். இந்த படம்னு சொல்றேன். என்னையா கொண்டு வந்திருக்கியா? எஸ், நான் அன்னைக்கு இந்தியன் தான் பார்த்து வந்தேன். 1996 ரிலீஸ் ஆகி கேஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் கம்போசிஷனில், தோட்டாத்ரினி சாரோட ஆர்ட் டைரக்ஷனில், சங்கர் சாரோட டைரக்ஷனில் கமல் சார் நடித்த இந்தியன் 1996 ஜூன் 7 ரிலீஸ் ஆயிருந்தது. அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா நான் பல தடவை சில வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்தியன் வந்து ரொம்பவே எனக்கு சைல்ட்ஹுட்ல நம்ம பார்த்து ஒரு மெமரி, ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி வந்து அதோட அந்த படத்தோட ஃபுட் பிரிண்ட் என் மனசுல இருக்கு. ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் மை நாஸ்டாலஜிக் மெமரிஸ். நான் மெட்ராஸ்ல வளரும் போது நான் பார்த்து வியந்த படங்கள்ல அதுவும் ஒன்று. இன்ஃபேக்ட் நான் அந்த படத்தோட அக்கடான்னு அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி நான் எல்கேஜியில் தலைவர் மாதிரி வேஸ்ட் கோட்லாம் போட்டு டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த படத்தில் வர பாட்டும் சரி, அதில் இருக்கிற பிஜிஎம்ஸும் சரி, அதோட ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும், அந்த படத்தில் வர ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் எனக்கு வந்து மனசுல பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த படத்தை வந்து கடந்து போயிட முடியாது. என்னோட சைல்ட்ஹுட்னா அந்த படமும் வந்து ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணியிருக்கு. அதை வந்து இந்த தடவை ரீவிசிட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெங்களூர்ல நான் பார்க்கும்போது என்னோட ஞாபகத்துல வந்து நான் முதல்ல நான் பார்க்கும்போது அந்த ஜாரிங் சவுண்டு, ஏன்னா அந்த காலத்துல அந்த ஃபில்டர்லாம் சப்வூஃபர்லாம் இல்லை. அப்போ அந்த டிடிஎஸ்ஐ அந்த ஆடியோ எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமா கேட்கும். ஸோ நான் ரொம்ப சின்ன பையன் ரிலீஸ் ஆன டைம்ல, எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 4-5 வயசு இருக்கும். பட் இருந்தாலும் சிலதெல்லாம் வந்து கண்ணுல அப்படியே மனசுல பதிஞ்ச விஷயங்கள், அந்த இமேஜரியா இருக்கட்டும், அந்த சில்வர் ஸ்கிரீன்ல நம்ம அந்த அண்ணாண்ட பார்த்ததா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து என்னால மறக்கவே முடியாது. அதனாலேயே அந்த ஒரு ஃபீல் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் போய் பார்த்தேன் அந்த படத்தை. பெரிய கூட்டம்லாம் இல்லை, ஆஸ் எக்ஸ்பெக்டட். நான் பெரிய கூட்டம் எதிர்பார்க்கல. என்னி ஒரு 8 பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன். 8 பேர்ல நானும் இருக்கேன். பட் ஒரு பர்சனலைஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஐ லவ் இட். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியன் 2 மேல இருந்த ஹோப் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு வேணா சொல்லலாம். ஆக்சுவலி as a matter of fact, ஏன்னா பாட்டெல்லாம் கேட்டேன், எஸ் நல்லதா இருந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது, ரிடிக்யூல் பண்ணல நான். அந்த பாரா சாங் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கதர்ஸ் கூட எனக்கு அந்த ஜான்ரா பிடிக்கும், அந்த யூனிக்கான பீட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. டுவெட் டிட் நாட் ஒர்க் சோ மச் ஃபார் மீ, பட் இருந்தாலும் ஓகே. பட் மற்ற சாங்ஸ் எல்லாம் வந்து பாசிபிள் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 2 பாட்டும் வந்து ஸ்டாண்ட் அலோனா எனக்கு பட்டுச்சு அந்த ஆல்பத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்ததுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்துக்கவே கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்ப இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய பில்லரை வந்து அவங்க எப்படி ரீக்ரியேட் பண்ண போறாங்க. அதுல வர கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே, இன்ஃபேக்ட் அதுல வர எவ்ரிதிங், அந்த காமெடியா இருக்கட்டும், அவங்க சொன்ன மெசேஜா இருக்கட்டும், அவங்க சொன்ன விதமா இருக்கட்டும், அந்த எடிட் பேட்டர்ன், அந்த சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், சாங்ஸோட விஷுவல்ஸ், எல்லாமே எவ்ரிதிங் ஃபார் தட் மேட்டர். அது வந்து லெஜெண்டரியான ஒரு படத்தை வந்து அவங்களே அஃப்கோர்ஸ் கிரியேட்டர்ஸே வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்றாங்க. அந்த படத்துல ஒரு பாட்டு, ஒரு சீன் அப்படின்னு எடுத்து சொல்லவே முடியாது. கொஞ்சம் கூட போர் அடிக்காத ஒரு ஸ்கிரீன் பிளே, ரொம்ப டைட் அண்ட் கிரிப்பிங்கா அவங்க எடுத்துட்டு போற விதமா இருக்கட்டும், அதுக்குள்ள இந்த ஹியூமரையும் பாட்டையும் வேற ஒரு ரொமான்டிக் ட்ராக்கையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், இன்டர்ட்வைன் பண்றதா இருக்கட்டும், இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அன்னைக்கு ஆளுங்களுக்கு வந்து பொறுமையும் இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் அதை பார்க்கும்போது போரும் அடிக்கல as a matter of fact. ஏன்னா அந்த டெக்னீஷியன்ஸோட பீக் வெளிப்பாடு தான் வந்து அப்படி ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வந்திருக்கு நமக்கு இந்தியன் 1996 பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஸோ கமல் சார் வந்து இன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து அவர் சொல்றாரு, சங்கர் சாருக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸ்க்கு பெரும்பாலும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பூம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, செசில் பி டிமெல் அப்படிங்கிற டைரக்டர் வந்து அவரோட படம் 10 Commandments வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயும் எடுத்திருக்காரு, கலர்லயும் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஆல்ஃபிரட் ஹிச்காக் 39 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர்ல எடுத்திருக்காரு. அந்த வரிசையில சங்கர் ஹஸ் லிவ்ட் enough to recreate a character that he built அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூவா இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு பார்க்கும்போது. சங்கர் சார் மேல இருக்கிற அட்மிரேஷன் எனக்கு குறையவே குறையாது. ஏன்னா டு மை ஃபார்ச்சூன் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். நான் மெட்ராஸ்ல பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு சின்ன வயசுல நான் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு சின்ன குறுகிய காலகட்டத்தில் வந்து அவரோட படங்கள் பேக் டு பேக் வந்ததுனால நான் ரொம்ப எனக்கு அட்மிரேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூடிக்கிட்டே தான் வந்தது. அண்ட் 2007 நான் வந்து ஆல்மோஸ்ட் டீனேஜோட மிடில் நான் இருக்கும்போது சிவாஜி வந்தது. ஸோ அவர் மேல இருக்கிற அந்த பிரமிப்பு அட்மிரேஷனும் வந்து எனக்கு சுத்தமா குறையவே குறையாது. எப்பயுமே ஐ ஹேவ் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஹிம். எனக்கு அந்த ஒரு லைக்கிங் அண்ட் அட்மிரேஷன் எனக்கு எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். இந்தியன்ல வந்து ஒவ்வொரு பிஜிஎமும் என்னால ஹம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரஹ்மான் சாரோட அந்த ப்ரோவஸ் இட் வாஸ் இன் இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டர்மிஷனா இருக்கட்டும், அந்த ஃபைட்டா இருக்கட்டும், அதுல வந்து இன்டர்மிஷன் ஃபைட்டா இருக்கட்டும், இன்ட்ரோ சீனா இருக்கட்டும், ஃபிளாஷ்பேக், 2 ஃபிளாஷ்பேக்ஸ் எதுவுமே வந்து அவுட் ஆஃப் பிளேஸ் மாதிரியே தெரியாது படத்துல. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த கஸ்தூரி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் வந்து வர சீக்வன்ஸ் வந்து யாராலையும் மறக்க முடியாது. அவர் வந்து ரொம்ப ஒரு ஹைலி பிரின்சிபிள் மேன் தான் அந்த சேனாபதி அப்படிங்கிறவர். அவருக்கு வேணா வசதி இருக்கு, அவரு பணம் கொடுத்து அவரோட பொண்ணை காப்பாத்திருப்பாரு. பட் அவருக்கு வீட்டை விட நாடுதான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு மனுஷனோட
ஒரு ஐடியாலஜி இன் ஃபுல் டிஸ்பிளே தான் அந்த செகண்ட் ஃபிளாஷ்பேக் கஸ்தூரியோட ஃபிளாஷ்பேக்கா வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த இன்டர்கட்டா இருக்கட்டும், இந்த வந்தே மாத்திரம், வைஷ்ணவ ஜனத்தோ, சாரி ஜஹாசே எல்லாம் வேலைக்கு ஆகாது, களை போடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அந்த வசனங்களா இருக்கட்டும், அது வந்து ஓவர்லே பண்ற மாதிரி மாண்டாஜஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு புதுமையா இருந்தது அன்னைக்கு. கட் டு நம்ம வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியன் டூவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாக்குறோம். அது பார்க்கும்போது மேபி கேச்சிங் அப் த டைம் சங்கர் சார், பட் இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த இந்தியனோட அந்த கிரிட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது முதல்ல நான் பார்க்கும்போது. ஸோ ஆல் செட் அண்ட் டன் இவ்வளவு தடங்களுக்கு அப்புறம் அந்த படத்தோட 2வது பார்ட் வருது. அண்ட் நிறைய பேர் இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்களே இப்போ நம்ம கூட இல்ல, பட் இருந்தாலும் வந்து அவங்க ஏஐல அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட வாய்ஸை கொண்டு வந்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். ஐ ஜஸ்ட் ஹோப் Indian 2 will do half the justice for Indian 1. இது பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா 2.0 எப்படி வந்து சிட்டி கேரக்டர் வந்து மறுபடியும் திரும்ப கொண்டு வந்ததோ, அதே மாதிரி இதுல வந்து சேனாபதி கேரக்டர் மட்டும் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கெஸ். ஐ திங்க் சங்கர் சார் கூட அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவரோட வைஃப் கேரக்டர் அந்த அமிர்தம் அப்படிங்கிற சுகன்யா மேமோட அந்த கேரக்டர் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். பட் அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப ஹார்ட் லைன் ஃபோக்கஸா இருந்தது ஒரே சப்ஜெக்ட்ல. அந்த கரப்ஷன்னால நம்ம வந்து சுத்தி இருக்கிறவங்க வந்து எவ்வளவு அழிஞ்சு போயிருக்கோம், அது வந்து எவ்வளவு ஒரு ஹேபிச்சுவல் ஆயிருக்கு, அண்ட் அது வந்து எவ்வளவு சாதாரணமா பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப சுலபமா சொன்ன மாதிரி இருந்தது. வித் அஃப்கோர்ஸ் எங்கேஜிங் எலிமெண்ட்ஸ் லைக் என்ன சொல்றது, பிரம்மாண்டம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்கேஜ் பண்ணதுனால இது வந்து ஐ ஜஸ்ட் ஹோப் இட் இஸ் நாட் டூ பொம்பார்டிங் வித் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து உள்ள சேர்க்காம ஒரு விஷயத்திலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனா அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் அண்ட் இன்னும் என்ஜாயபிளா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் செட் இப்போ எல்லா தரங்களையும் தாண்டி வந்து இந்தியன் 2 கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. 12th வந்து வரப்போகுது அந்த படம். ஸோ ஐ எம் வெரி ஈகர்லி வெயிட்டிங் ஜஸ்ட் அஸ் மச் அஸ் எனி 90s கிட்ஸ் வந்து மெட்ராஸ்ல பிறந்து வளர்ந்து அந்த படத்தை சங்கர் சாரோட ஃபிலிமோகிராஃபி பார்த்து வளர்ந்த பசங்களோட வரிசையில நானும் வந்து ஒருத்தன். ட்ரெய்லரோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. அனிருத்துக்கு கங்க்ராட்ஸ் ஃபார் தட். உண்மையாலுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி படத்தோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து விஷுவல்ஸ் மட்டும் கிடையாது, சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் தான். சாங்ஸை விட பிஜிஎம் வேணா சொல்லலாம். ஸோ அனிருத் வந்து அதில் எப்படி விளையாடி இருக்காரு அப்படின்னு பார்க்கறது நான் ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்கேன். மற்றபடி ட்ரெய்லர்ல வந்து சேனாபதி கேரக்டர் வர சீன்ஸ் எல்லாம் வந்து தெரியுது அண்ட் அது ரொம்பவே நல்லா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அது வந்து ஒரு ஸ்பெக்டக்கலா இருக்கும், விஷுவலி எக்ஸ்ட்ராகண்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐம் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபிலிம் அண்ட் இட் இஸ் வெரி வெரி குட் டு சி நம்ம கூட இல்லாத ஆக்டர்ஸ் வந்து நடிமுடி வேணு சாரா இருக்கட்டும், மனோபலா சாரா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவோட மைல்ஸ் அண்ட் பவுன்ஸ் இது வந்து இம்ப்ரெசிவா இருக்கு இந்த ட்ரெய்லர் கட். இந்தியன் தாத்தாவோட அந்த மாண்டாஜஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் லுக்கிங் லைக் அ விஷுவல் ஸ்பெக்டிகல் அண்ட் ஒரு சின்ன கோக்கினஸ் தெரியுது. இந்தியன் தாத்தா வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கிரிட்டியான கேரக்டர். பட் இதுல வந்து ஓவர் டூ பண்ணாம நல்லா இருந்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு எல்லா வித வாய்ப்பும் இருக்கு. நான் மெயின்லி நினைச்சேன் இந்த இந்தியன் தாத்தாவோட அந்த இம்மார்டல் ஃபிளேர் வந்து அவருக்கு எப்படி அது கிடைக்குதுன்னா வித் பவர் ஆஃப் யோகா. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க ஒரு சின்ன ஹிண்டா, அவர் வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு யோகா கால் பேக் இருக்குமா இதெல்லாம் நான் மைண்ட்ல நினைச்சேன். அது வந்து கரெக்டா இருந்தது. அந்த கேரக்டருக்கு எவ்வளவு டெப்த் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து கமல் சார் வேற ஒரு விஷயம் சொன்னார் அரசியல் பத்தி. இந்தியன் பாலிடிக்ஸோட கண்டிஷன் மாறாம இருந்ததுனாலதான் வந்து இந்தியன் 2 ஒரு ஸ்கோப்பே கிடைச்சது, சேனாபதி வந்து திரும்ப வர்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டே ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் நீங்க சொல்ற ரொம்ப ரொம்ப சரி சார். இப்போ சித்தார்த்தும் வந்து சொல்லியிருக்காரு சிஸ்டம் சரியில்லைன்னு நம்ம குத்தோம்னா சொல்றோம், அதுக்காக நம்ம ஒரு துரும்ப அசிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி. நல்ல கேள்வி. ஆனா கமல் சாரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கமல் சார் படத்துல நடிச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படி கேட்கலாமா? அவரும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அரசியல் அமைப்பையும் அரசியல் கண்டிஷனையும் மாத்தாம அந்த மாதிரி கரப்ஷனுக்கு தீனி தானே போட்டுட்டு இருக்காரு. மாற்று சக்தின்னு வருவாருன்னு நாங்க எல்லாம் நம்பணும். அவருக்காக வேலை செஞ்சவங்க எல்லாம் பல பேர் இன்னைக்கு உயிரோட கூட இல்ல. மக்கள் நீதி மையத்துல வேலை செஞ்சவங்க, அவருக்காக ஜென்வினா வேலை செஞ்சவங்க எல்லாம் பல பேர் இப்போ உயிரோட கூட இல்லை. ஸோ அவரே ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் திஸ் கரப்ஷன் பேண்ட் வேகன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அவரே அதுக்கு தீனி கொடுக்குற மாதிரியும் அதை ஃபீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ இந்த மாதிரி சில வசனங்கள் எல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். பட் படத்தை படமா பார்க்கணும் இல்லையா? கரெக்ட் தான். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தண்டர் பை ராணா ஷிவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.